விடிய விடிய ராமாயணம் கேட்டானா, விடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா சீதைக்கு ராமே சித்தப்பா நானா. அந்த கதையா இருக்கு உங்க கதை. வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொன்னா சொல்லலையா? கம்ப வீட்டு கைத்தறியும் கவி பாடுன்னு சும்மாவா சொன்னாங்க? பேசுறதுக்கு உங்களுக்கு சொல்லி அடா கொடுக்கணும். சரி சரி போங்க போங்க. பாட்டி நம்பிட்டாங்கடா. எனக்கு என்னமோ சந்தேகமா தான்டா இருக்குது. சும்மா கண்ண சங்க ஊதி கடுத்தானா ஆண்டி, அந்த கதையா இருக்கு இந்த அன்பரசி கதை. நான் எதையுமே சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்றதே இவாதான். ஏய் மதன், நீ என்ன திட்டுறியா? இல்ல, உன் பெருமையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்ல சொல்லு, நான் எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? சரிடா போங்க போங்க. இந்த ஓரமா போனோனே நீங்க சொல்லிட்டீங்களா? நாங்க ஒழுங்கா போறோம் பாட்டி. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியோ? ஏன்டா, உன் வாயால நம்ம மாட்டுவோம் நினைக்க. டேய் சீக்கிரம் போங்கடா. டேய் வாங்கிட்டு ஒன்னு சொல்லணும்டா. என்னடா? பாட்டி இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. நம்மள முன்ன போட்டு பிடிச்சிட்டாவனா, அதனால எனக்கு என்னமோ பாட்டி நம்மள ஃபாலோ பண்ணி வருவாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குடா. அதனால நாம இன்னைக்கு உண்மையிலே தெக்குட்டுக்கு போவோம். நாளைக்கு காலையில போய் தாத்தா பாப்போம். அப்படிங்கியோ? ஆமாடா பாட்டி, போங்க போங்கன்னு சொல்லல நமக்கு தெரிய வேண்டாம். ஏற்கனவே காலையில தாத்தா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பாட்டி எடுத்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. அப்பமே நமக்கு தெரிய வேண்டாம். ஆமால, அதனால எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி பாட்டி பின்னாடி வருவாங்களோன்னு. அதனால உண்மையில நம்ம தெக்குட்டுக்கு போயிருவோம். சரி, அன்பரசி சொல்லாத. சரி சரி வா போவோம். நீங்க இன்னைக்கு உண்மையிலேயே தெற்கு வீட்டுக்கு தான்டா போவீங்க. பேர பிள்ளைல பார்த்ததுல இருந்து கையும் காலும் ஓடவே மாட்டேங்குது. எந்த வழியிலாவது போய் பேர பிள்ளை முகத்தை பாத்திர மாட்டோமான்னு மனசு ஏங்குது. இனி எத்தனை பேரம் பேத்தி இருக்குதோ, இந்த 3 பிள்ளைல பார்த்ததுக்கே என் மனசு இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இனி எல்லா பிள்ளைகளையும் பார்த்தா சரியான தண்டனை தான் அனுப்பிச்சிருக்கேன். காலம் சரியான தண்டனை எனக்கு கொடுத்துட்டு, நான் செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை தான். உரிமையா தூக்கி கொஞ்ச வேண்டிய பேர பிள்ளைகளை திருட்டுத்தனமா பார்க்க வேண்டிய நிலைமை. செஞ்ச பாவம் பழி வாங்குது. இதுக்கப்புறம் இங்க நிக்க முடியாது. என் பேர பிள்ளைகளை பார்க்காம என் கையை காலம் ஓடாது. கெட்டி போட்ட மாதிரி இருக்குது. அவன் சிரிப்பு என்ன, அவன் பேச்சு என்ன, அவ பேசவள அன்பரசி, அவன் மலையில மொழி என்ன, டாட்டா டாட்டான்னு. ஐயோ, தூக்கி அணைக்கணும் போல இருக்குதே. ஒரு ஓரமாவது நின்று பார்த்துட்டு வந்துடணும். பார்த்தாதான் நைட்டு தூக்கமே வரும். பிள்ளைல பாசம் கிழவன சுண்டி இழுக்கறே. நீ இத்தனை வருஷம் கூட இருக்கியா? என்னைக்காவது உன் பின்னாடி வந்திருப்பாரா? பாரு, இந்த வயசுலயும் காலு கை எவ்வளவு ஸ்பீடா போதுனே. பாசம், செத்த பாசம். வழி மாறி அவர் இன்னைக்கு இந்த பேர பிள்ளைல பார்க்க கூடாது. இப்ப பாரு காதம்பரி. சார்லி, இவளா உன்னை நான் போ சொன்னேனே, ஏன் இங்க இருந்து கிளம்பாம இருக்க? உனக்கு செட்டில் பண்ண வேண்டியதை செட்டில் பண்ண சொல்லிட்டேனே, பிறகு என்ன? செட்டில் பண்ண வேண்டிய உறவா நம்ம உறவு? சொல்லுங்க சார்லி. என்ன டார்லிங், இப்படிலாம் சொல்றீங்க? உங்களை விட்டு நான் எங்க போக முடியும்? நீங்க தானே எல்லாரும் வந்திருக்க. நான் சொல்லவே இல்லையே, நான் உன்னை ஏற்க கூட பார்த்தது கிடையாது.
நீங்க பார்க்கல, ஆனா நீங்க தான் உலகம். என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து பாப்பீங்கன்னு தானே டார்லிங் வந்தேன். அது ஓ மிஸ்டேக். இப்ப இல்ல, எப்பவுமே என் மனசுல ஒருத்தி தான். அவளை தவிர வேற எவளுக்கும் இடம் கிடையாது. இதே அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானே. இதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? நான் உன்கிட்ட நன்றி வச்சு நீ கண்டுபிடிக்க வேண்டாம். இப்ப இல்ல, எப்பவுமே அவளை தவிர வேற எவளுக்கும் என் மனசுல இடம் கிடையாது. அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற பகை பாகாதான். அதுக்காக நெஞ்சில சுமந்தோல தூக்கி வீச சொல்றியா? அது வேற இது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. யுகோ, என்ன போக விடாம பண்ணிட்டியானே? என்ன வேணுமா நிக்கிற? பேய்தான் அரைஞ்சது. என்ன சொல்ற? செவுட்ல அடிக்காமலே அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு உன் டாடி. அவர் மனசுல ஒரே ஒத்திக்கு தான் இடமா, அவளை தவிர வேற எவளுக்கு இடம் கிடையாது. பகை இருக்குதுன்னு சொன்னதுக்கு பகை வேற காதல் வேறன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது தெரியாத ஈடியட்டா இருந்திருக்கோம் நாம ரெண்டு பேரும். என்ன ஆள விடு, இதுக்கப்புறம் உன் டாடியை நம்பி பிரயோஜனம் இல்ல. நீ ஏதோ ஒண்ணு சொன்னியே அதை செய். உன் வாயால இதை எதிர்பார்த்தேன். சரியான சந்தர்ப்பம் தான். சரி, ஆக வேண்டிய வேலை நான் பாக்குறேன், டென்ஷன் எடுக்காத. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் விடுவேனா? ஓ அப்படியா? அப்ப நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன். அதான பார்த்தேன். நான் எந்த பிளான போட்டாலும் அது நடக்க மாட்டேங்குதுன்னு கூடயே சேர்ந்து பிளான போடுவாரு. ஆனா அந்த அண்ணன் கிளிக்கு ஒண்ணு ஆகாது. எப்படிடான்னு நினைச்சேன். இப்ப தானே புரியுது. ஓ, என்ன ஏமாத்திருக்கீங்க? நான் உங்களை ஏமாத்தல. அப்ப 20 வருஷமா நான் தான் ஏமாத்திட்டு இருந்தேனா? இதுல என்ன சந்தேகம்? இதுல நான் வேற 1 இயரா என்னடி காணாமரி, இன்னியோட கதையை நான் முடிச்சிருந்தேன். எங்க இருப்பா? இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாது. இரு, வந்துகிட்டே இருக்க. இன்னையோட சொல்லி முடிஞ்சது. போயிரு சொல்லிட்டேன். கொஞ்சம் உள்ள வாடா. போயிரு, என் கோத்த குழப்பாத. நான் சொன்ன கேளுடா. ஓடி, என் வாழ்க்கையே போச்சுது. யாரு என் வாழ்க்கை நினைச்சுனா நீயே எனக்கு இல்லைன்னா போச்சு. இனி எனக்கு வாழக்கு நின்னுட்டு இருக்குது. போயிரு, என் சந்தோஷமே தானே இருக்கு. போயிரு. டேய் இடியட், நீ வரல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போடி. நீ இப்பெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். என்னடி பண்ற? போடி, சொன்ன கேளு. ஆதிரா, வா. என்ன? விடு விடு. நீ வா. நீ போ. பாடி. விடு. நீ சொன்ன கேட்க மாட்டேன். வா. நம்ம பொழப்பு எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம போய்கிட்டு இருக்குடா. தெரு தெருவா சுத்திட்டோம். ஆனா தெக்குட்டுக்கு போன பாடு மட்டும் இல்ல. நாம என்ன தெக்குட்டுக்கு போறதுக்கா வந்தா? பாடா மோனே, இப்ப மட்டும் நம்ம தெக்குட்டுக்கு போவல. எல்லாரும் பார்வையும் நம்ம மேலதான். தப்பிக்கவே முடியாது. அதனாலே இன்னைக்கு தெக்குட்டுக்கு போகணும்டா. எல்லாம் தலை எழுத்துடா. தாத்தா வீட்டுக்கு போனா ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தோம். இப்படி தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்காம பின்னாடி தருண் மாமா வீடு இருக்கு. போயிடுவோமா? தருண் மாமா வீட்டுக்கு போய் தருண் மாமா வீட்டுக்கு போயா போய் என்னடா போய் மாமா சேர்த்து கூட்டிட்டு போயிருவா. எங்க தாத்தா வீட்டுக்கு? என்ன மாமா ஒரே இழுச்சா ஏக்கலாம் பாக்குறியா? மாமாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது. பர் நம்ம நிரந்தரமா
போ. நீ எங்கன்னு கேட்டா நீ சுசு போயிருக்கேன்னு நான் பட்டு சொல்லிடு. போதுமா? ஏய் கூமுட்ட கிஷோர், என்ன அவன் உன்னோட சின்ன பையடா. உன்ன கண்ணல கூட யார் தர மாட்டாங்க. அவன் கால்ல நானே தேடுவாங்க. பாரு. டேய் கிஷோர், என்ன நான் உன்னோட பெரிய பையன் அவனும்டா. டேய் அதுக்கு முத பிறக்கணும்டா. அப்ப இனி நான் பெரிய பையன் ஆக முடியாதோ? ஆஹா, வாய்ப்பே இல்ல. ச்சே, அழகா நான் முத பிறந்திருக்கலாம். எங்க சுத்துதியா? டேய் அடுத்தானா வந்து தலைய கொடுத்துருக்குடா. அமிக்கி போடுங்கடா. என்னடா டேய் என்ன நம்பியார் மாதிரி சிரிக்கல என்னத்துக்கு? ஒண்ணில்ல மாமா, உலகத்தை நினைச்சா சிரிச்சா. ஏய் உலகத்தை பத்தி பேசுற ஆளடா நீங்களா? அப்படி உலக உயரத்துல இருந்துகிட்டு பேசுற பேச்ச பாரு. ஒரு இளிச்சுவாய் இருந்தா முன்ன அவனை திரும்ப திரும்ப இளிச்சுவாய் ஆக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியால. நாம தான் தேடி போன்னு நினைச்சோம். ஆனா வழியே வந்திருக்கா பாரு. அவளில் என்ன வச்சு ஏதோ பிளான் போடுத. டேய் நீங்க என்ன பிளான் போட்டாலும் இனி என்கிட்ட நடக்காது. டேய் நீ அப்படி சிரிக்காதடா, பயமா இருக்கு. போதும், நீ மாமான்னு சொல்லும் போதே இல்ல உள்குத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பிளான் போட்டாலும் இன்னைக்கு இங்க நடக்காது. எனக்கு வேலை கிடக்கு, நான் போய்கிட்டு இருக்கேன். மாமா தூக்கு மாமா. சின்ன நடிப்பு நடிக்கோ பாரு. மாமா பிஞ்சு காலு பச்சை பிள்ளைல தூக்கு மாமா. நீ பேசும் போதெல்லாம் குழந்தை பேசுன மாதிரி தான் இருக்கும். ஆனா நீ சரியான வில்லி. இதெல்லாம் பார்த்து நான் மயங்க மாட்டேன். மாமா ஐயோ மாமா காலு வலிக்கு மாமா. பிஞ்சு காலு மாமா. உங்க நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்டா. மாமா சொல்லுதல்ல பச்சை பிள்ளை கால் வலிக்குன்னு சொல்லுதல்ல. ஏண்டா ஊரெல்லாம் சுத்திட்டு தானே வரீங்க, என்ன கண்டனதே அவளுக்கு கால் வலிக்குதோ? அப்படி சொல்லக்கூடாது மாமா. தூக்கு மாமா. தூக்குற சரி வாங்க, வீட்டுல கொண்டு விட்டுறேன் வாங்க. வீட்டுக்கு வேண்டாம் மாமா. டேய் எங்கடா ஊத்திட்டு வரியா? உங்களை பார்க்கலாம்னு வந்தோம். என்ன இத நான் நம்பணும்? நம்பணும் மாமா, நம்பணும். நம்புறதானே வாழ்க்கை. உங்க பாட்டி டைலாக் இந்த விட்டியா தொலைச்சிரும் தொலைச்சி. சரி சரி வாங்க, வீட்டுக்கு கூட்டு போறேன். மாமா வீட்டுக்கு வேண்டாம் மாமா, கிரவுண்டுக்கு போவோம். கிரவுண்டுக்கா? அதெல்லாம் வேண்டாம். அங்க கிசோரி உங்க அப்பாலாம் இருப்பாங்க, நான் வரல. அப்படியே மாமா, அவங்க இருக்காங்களோ? சரி போ வேண்டாம். இல்லையே, இதுக்கு முழி ஒளிச்சாரி இல்லையே. ஆமா மாமா, அவங்க இருக்கிறது நமக்கு என்ன வேலை? ஆமா, அவங்க இருக்கிறதுக்கு நம்ம போக கூடாது. ஆமா மாமா. மாமா பேசாம நம்ம வடக்கு தெரு போயிட்டா என்ன? நினைச்சேன். நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாமலா இருக்குது. அப்போ வடக்கு தெரு போலாமா? சரி மாமா, சரி மாமா. டேய் நான் சொல்லல. இப்போ நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கிசு மாமா தான் கூட்டி போங்கன்னு பழிய போட்டுறலாம். எப்படி வந்து சிக்கிருக்கா பாத்தியா? பாரு. ஆமா மாமா, கிரவுண்டுக்குலாம் போக கூடாது. நம்ம வடக்கு தெருவே போவோம் மாமா. கட்டாயமா வடக்கு தெரு தான் போகணும். போமா? டேய் டேய் ரொம்ப சந்தோஷப்படாதடா, மாமாக்கு தெரிஞ்சிரும். ஆமா ஆமா போலாம் மாமா. போலாமா? ஏய் மாமா என்னடா ஒரு தினிச சொல்லுதாவே? இல்லடா சும்மாவா இருக்கும், வேற ஒண்ணு இருக்காதே. சாச்சா, இந்த மாமா பத்தி நமக்கு தெரியாது. இன்னும் ஏன் மாமா நேத்த கடத்திட்டு நாம வடக்கு தெரு போலாம் மாமா. பிஞ்சில படுத்ததுன்னு சொல்லுவாங்க. பார்த்தது இல்ல, ஆனா இப்ப பார்த்துட்டேன். என்னையவே கூமுட்டையாக்கி என்னையாச்சே நீங்க தாத்தா வீட்டுக்கு போறீங்க. அவரை நானும் பார்க்கணுமே. போலாமா மாமா? ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. டேய் கைய பிடிங்கடா. அதுல நாங்களே வந்துருவோம் மாமா. நமக்கு தான் வழி தெரியுமேடா. ஆமாடா மாமா, என்னை இறக்கி விடுங்க. உனக்கு பிஞ்சு காலு வலிக்கும், நடக்க முடியாது. மாமாவே தூக்கிட்டு போறேன். சரிங்க மாமா, சரிங்க மாமா. டேய் என் கைய பிடிங்கடா. நம்மளே தூக்க சொல்லிடுவோமா? ஆமாடா, தூக்க சொல்லிடுவோம். எங்களை தூக்கிட்டு போங்க மாமா. பிஞ்சு கால் வலிக்கு. அவ்வளவுதானே, தூக்கிட்டு போனா போச்சு. வாங்க வாங்க வாங்க.